இனியாவது திருந்துங்க. கதை பழனி சோ. முத்துமாணிக்கம். நன்றி. டி கதிர். வெல்கம் மை சேனல். ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். அசைவற்று உட்கார்ந்திருந்தார் விநாயகர். எங்கும் போகாமல் ஒரே இடத்தில் இருந்ததால் வயிறு வழக்கத்துக்கு மேலாக வீங்கியிருந்தது. ஆண்டுக்கு ஒரு முறை தன் வடிவ பொம்மையை தெருக்கள் தோறும் வைத்து காதுகளை கூச வைக்கும் குத்து பாடல்களை ஒலிபெருக்கியில் கதறவிட்டு ஒரு வாரத்துக்கு அப்பகுதி மக்களை கொடுமைப்படுத்தி பின்பு கடலிலோ ஆற்றிலோ கரைப்பதை அடியோடு வெறுத்தார் விநாயகர். எங்கப்பா கணேசா, இப்படி பண்ணிட்டியே? உன் சிலைகளை கரைச்ச மறுநாளே கம்மாயில இருக்கிற மீனுக எல்லாம் செத்து மிதக்குதே. எங்காச்சும் இந்த கொடுமையை பார்த்ததுண்டா என்று ஊர் மக்கள் முறையிட்டனர். ஊர் தலைவரை பார்த்து, தெருத்தெருவா விநாயகர் பொம்மையை வைத்து இழுத்துட்டு போய் கம்மாய்க்குள் அழுத்தி கால் தனியா கை தனியா உடம்பு தனியான்னு என் மேல ஏறிப்பிச் செறிஞ்சு கொடுமைப்படுத்தி நீங்களே. நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்டனா? அந்த காலத்துல பச்சை களிமண்ணுல உடனுக்குடன் செஞ்சு கும்பிட்டாங்க மக்கள். இப்ப என்னட்டான்னா, கை கால் உடஞ்சா கட்டு போடற மாவுல கண்ட இரசா என பொருளை கலந்து கவர்ச்சியான நிறத்தோட என் பொம்மையை செய்யறீங்க. அதை கம்மாயில கலந்தா நஞ்சாயிருமேடா மடப்பொறப்புகளே. மீன் மட்டுமா சாகும்? நாளைக்கு நீங்க அந்த தண்ணியை புழங்குனா உங்களுக்கும் அதே கதிதானே என்றார் விநாயகர். மக்கள் கூட்டத்தில் மயான அமைதி. இனம் புரியாத அச்சம் எல்லோர் முகத்திலும் கரி பூசியிருந்தது. என்ன பேசி விநாயகரை அமைதிப்படுத்தலாம் என்று தலைவர் தலையைச் சொரிந்து கொண்டு பேசத் தொடங்கினார். கும்பிடுங்கய்யா, வேண்டாங் கலை. உங்களோட சேர்ந்து வாழற மற்ற மதத்துக்காரங்களுக்கு இடைஞ்சல் பண்ணறது, தெருவை மறிச்சு என் சிலையை 10 நாட்களுக்கு வைப்பது, ஒலிபெருக்கியை அதிக ஒலியோடு பாட வைத்து மக்கள் தூக்கத்தையே கெடுக்கிறது. ஏய்யா, இதுக்கு பேரு பக்தியா? ஏன் பேரை ஏன்யா கெடுக்கிறீங்க? ஞான பழத்தை முறு கணக்கு கொடுக்காமல் எனக்கு கொடுத்ததுல ஏதோ சதி இருக்குன்னு நீங்களா ஒரு கதையை கட்டி விட்டுட்டீங்க. நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏயா புரளை கிளப்புறீங்க? என்னை நினைச்சாலே போதும்யா. அங்க பாருங்க, விதிவண்டியில போற ஒருத்தர் என்னை பார்த்து அவரு கன்னத்துல போட்டுக்கிட்டு அவருக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு போறாரு பாருங்க. அவரை நான் பாராட்டுறேன்யா. ஆனா என் பேரைச் சொல்லி ஊரை கெடுத்து ஊரணியை கெடுத்து உங்க வாழ்க்கையையே கலவரம் ஆக்கிக்கிறீங்களே. இனியாவது திருந்துங்கயா. விநாயகருக்கு மூச்சிரைத்தது. நான் அப்பவே சொன்னேன்ல, நம்மூர் சாமியை கும்பிடுங்கயா. முதல்ல எந்த சாமியால மக்களுக்கு தொந்தரவு இல்லையோ அதை கும்பிடலாங்க என்ற பல வகை குரல்கள் அங்கே கலக்கத் தொடங்கின.